நான் நடிகனா வரணுங்கிற ஆசையோடயே வரல. நான் வந்து ஹிந்தி டெலிவிஷன் சீரீஸ்ல பண்ணும்போது ஒரு வேடிக்கையாகவும் ஒரு ஆச்சரியமா தான் நான் எல்லா அந்த கரியரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹிந்தி டெலிவிஷன்ல பண்ணும்போது தமிழ் ஹீரோ ஹிந்திக்கு வந்துட்டாருன்னாங்க, இங்க என்னடா பாம்பேல இருந்து ஒரு ஹிந்தி ஹீரோ தமிழுக்கு வந்துட்டாரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து யார் செட் பண்றாங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்க. பட் ஐ டோன்ட் திங்க் எனி ரூல் அப்ளைஸ். மணி சார் கூப்பிடும்போது எனக்கு வந்து திடீர்னு என்ன எங்க போயிட்டு இருக்க வாழ்க்கை, ஏன்னா மணிரத்னம் சார் கூப்பிட்டு ஏஆர் ரஹ்மான், பி ஸ்ரீராம், மணிரத்னம், ஷாலினி, தோட்டதர்ணி, ஃபராகான், இந்த மாதிரி எல்லா மேதைகளும் சேர்ந்து எனக்குன்னு ஒரு டெபியூ ஃபில்ம் உருவாக்கி அதை ரிலீஸ் பண்ணி என்னை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கி விடுவாங்கிறது யாருக்கு தான் வேணாம். எல்லா ப்ரொடியூசரோட பையனும் அதான் எதிர்பார்ப்பாங்க. அது அமைஞ்சிருச்சு. அப்படி அதையும் வந்து ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னையா நடக்குது அப்படிங்கிறது தான். அடுத்த படம் மின்னலே கௌதமோட பண்ணும்போது எனக்கு பிடிச்ச ஒரு கதையாக சொன்னார். நான் பேசுகிற பாஷையிலே அவரும் பேசினார். ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது அந்த படம் ஷூட் பண்ணுறோம். அதையும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு தெரியலையே. பட் திடீர்னு கமல் சார் கூப்பிடும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரியலைசேஷன், என்னையா கமல் சாரே கூப்பிடுறாரு. அவர் வந்து இன்னும் அவரோட பெரிய ரசிகன், பட் அவர் ஒரு பெரிய நடிகையிலே வந்து ஒரு யூனிவர்சிட்டி, அவரோடு சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயம், நான் ஒரு நடிகனாக மாறிட்டேனோ அப்படிங்கிற மாறிட்டேனோ. ஆமாம், எனக்கு கமல் சார் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாரு, மணி சார் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாரு. ஸோ 25 வருஷத்தில் அந்த எல்லா விஷயத்தையுமே ஆச்சரியமாக பார்த்து பிரமிச்சு போய் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது போனதே இல்லைங்க. திடீர்னு பார்த்தா டிவியில் படம் கிடைக்கிறது, அப்புறம் தமிழில் போயிட்டேன். தமிழில் போனதுனால ஹிந்தியில் படம் கிடைக்காதுன்னாங்க. அப்புறம் ஹிந்திலேருந்து தமிழ் போகும்போது தமிழ் ஹீரோ ஹிந்திக்கு வந்துட்டாருன்னாங்க. இங்கே என்னடானா பாம்பேலேருந்து ஒரு ஹிந்தி ஹீரோ தமிழுக்கு வந்துட்டார் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து யார் செட் பண்ணுறாங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்க. பட் ஐ டோன்ட் திங்க் எனி ரூல் அப்ளைஸ்.